ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான சுவையில் பார்த்த உடனே சாப்பிட தூண்டுற வெண்டைக்காய் புளிக்குழம்புங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுட சுட சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அப்படியே அமிர்த மாதிரி சூப்பராக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. அது ஒரு பேனில் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வதக்கி எடுத்து செய்யும்போது வெண்டைக்காயில் வழுவழுப்பு தன்மை இல்லாமல் குழம்போட வெந்து வரும்போது அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் வெண்டைக்காய் இந்தளவு நல்லா சுண்டி வந்துடுங்க. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் விட்டிங்கன்னா வெண்டைக்காய் சூப்பராக இந்த மாதிரி 90% சுண்டி வந்துடுங்க. எண்ணெயிலேயே வதக்கும் போது தான் இந்த மாதிரி சுண்டி வரும். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இது இப்படியே இருக்கட்டுங்க. வெண்டைக்காயை நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் ஒரு 20 போல் எடுத்து இந்த ஆயிலில் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் தாங்க இந்த குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இதையும் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. புளிக்குழம்பெல்லாம் செய்யும்போது முக்கியமாக நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் கெடாமல் மணமாக சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5-6 போல் பூண்டை அது கூடயே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இப்போ வெங்காய பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலைகள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி பழத்தை இது கூட சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளி பழம், வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் 1 கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு மசாலா சேர்க்க போகிறோம். அதுதாங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள். இந்த குழம்பு மிளகாய் தூள் நான் வீட்லேயே அரைச்சதுங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இது ஒன்று இருந்துட்டால் போதுங்க, நம்ம பல குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த 2 மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பேன்லேருந்து ஒரு தடத்தில் மாற்றி நல்லா ஆற விட்டு எடுத்துக்குங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு மைய அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்தளவு நல்லா நைஸாக அரைச்சி வந்துருச்சுன்னு. இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் மண் சட்டியில் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. கூடவே கடுகு சேர்த்துக்குங்க. அது கூடவே 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. புளிக்குழம்புக்கு முக்கியமாக வெந்தயம் சேர்த்து செய்யுங்க. அதுக்கப்புறம் கூடவே கொஞ்சோண்டு பெருங்காய் கட்டி சேர்த்துக்குங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நீங்கள் பவுட்ரு இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கிறோம்ல, அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் 3 நாள் வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். 2 நாளுக்கு அப்புறம் லைட்டாக சூடு பண்ணி வச்சிட்டிங்கன்னா 3ஆவது நாள் இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக கெட்டே போகாதுங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தண்ணி விட்டு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேங்க. அந்த தண்ணி இது கூட சேர்த்துக்குங்க. உங்களுக்கு புளி எந்தளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தகுந்த தண்ணியும் இது கூடயே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, கட் பண்ணி எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இந்தளவு கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக நம்ம கொஞ்சோண்டு வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். இந்த புளிக்குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் சேர்க்கும்போது இந்த புளிப்பு, இனிப்பு, அந்த காரமோட சுவை நல்லா எடுத்து கொடுக்குங்க. பாருங்கள், நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சுட சுட சாதத்தோட இந்த குழம்பு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு வச்சுட்டு கொஞ்சோண்டு மோர் இல்லை தயிர் இருந்தால் போதுங்க. கூட ரசமோ சாம்பாரோ எதுவும் வைக்க தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சோண்டு மல்லி இலைகள் தூவி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம லைட்டாக தண்ணி இருந்துச்சு மண் சட்டியில் செய்யும்போது பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நல்லா கெட்டியாயிருச்சு. உங்களுக்கு எந்த அளவு செமி கிரேவியாக இருந்தாலும் தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்குங்க. நம்மளோட வெண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட சாதத்தோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 3 நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அந்த குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணி புளிக்குழம்பு, மீன் குழம்பு எது வேணால் செய்யலாம். கண்டிப்பாக அந்த பவுடர் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.